ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பவித்திரன். பல்லாண்டென்று பவித்திரனே என்று பெரியாழ்வார் எம்பெருமானை மங்களாசாசனம் செய்கிறார். பவித்திரன் என்றால் பரிசுத்தமானவன். அவனுடைய பரிசுத்தி எந்த காரணத்தாலும் ஏற்பட்டதன்று. அவன் இயற்கையாகவே பரிசுத்தமானவன். தூய்மையில்லாதவற்றோடு சம்பந்தம் ஏற்பட்டாலும் அவனை அசுத்தி தீண்டாது. அவனுடைய தொடர்பால் தூய்மையற்றவை தூய்மை பெறும் என்கிறார். அவன் பரிசுத்தமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் என்னையும் தூய்மையாக்கினான் என்பதை பற்றி பல்வகையாலும் பவித்திரனே என்கிறார் பெரியாழ்வார். எம்பெருமான் தன்னுடைய தன்மைகள், வடிவங்கள், குணங்கள், செல்வங்கள் ஆகிய எல்லாவற்றாலும் அடியார்களின் பாவங்களை போக்கவல்லவன் என்கிறார். இதன் வியாக்கியானத்தில் எம்பெருமானிடம் மற்ற விஷயங்களை வேண்டி வந்த என்னுடைய அசுத்தியை போக்கி தனக்கு பல்லாண்டு பாடும் பக்தனாக ஆக்கினான். உடல்தான் ஆத்மா, அது என்னுடையது என்ற அசுத்தமான என்னுடைய எண்ணத்தை போக்கி உடல் வேறு ஆத்மா வேறு, அந்த ஆத்மா எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டது என்று உணர வைத்தான். மேலும் மற்ற தேவதைகளுக்கு அடிமை செய்த என்னுடைய அசுத்தியை போக்கி தனக்கு மட்டுமே அடியவனாக இருக்கும்படி என்னை ஆக்கி வைத்தான் என்று சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை விளக்குகிறார். பரனே பவித்திரனே என்று திருமங்கையாழ்வார் அடியார்களை காப்பவனே, அவர்களை பரிசுத்தமாக்குபவனே என்கிறார். இதே வார்த்தையை நம்மாழ்வாரும் அடியார்களின் அஞ்ஞானத்தை போக்குபவன் எம்பெருமான், அடியார்களுக்கு தன்னை அனுபவிக்க விரோதியாயிருக்கும் பாவங்களை போக்கி தன் அனுபவத்தை கொடுப்பவன் என்கிறார். நம்மாழ்வார் பரமன் பவித்திரன் என்று தனக்கு மேல் ஒருவரும் இல்லை என்னும்படியான மேன்மையை உடையவன் எம்பெருமான். இந்த பெருமையை அறியாதவர்களின் அறிவுகேட்டை போக்கி அவர்களுக்கு பக்தியை ஏற்படுத்தும் சுத்தியை உடையவன் எம்பெருமான் என்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.